அன்புள்ள சகோதரர்களே, ஒரு சில முக்கியமான நிகழ்வுகளை இந்த இடத்திலே நான் ஞாபகப்படுத்தலாம் நினைக்கிறேன். எப்படியெல்லாம் அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுடைய செயல்பாடுக்கு, இஹ்லாஸான செயல்பாடுகளுக்கு கூலி வழங்குகிறான் என்பது. அதாவது ஒரு தாய் தனது வீட்டிலே இருந்து, அதாவது ஒரு சாதாரண ஒரு சவுதி அரேபியாவில் நடந்த ஒரு சம்பவம் இது. ஒரு 300, 400, 500 ரியால் பணம் காணாமல் போய்விட்டது. வறுமையிலே வாழக்கூடிய அந்த பெண்மணி என்ன செய்யறான்னு சொன்னால், அங்க ஒரு தேடி பார்த்த பின்னால ஒரு சின்ன ஒரு துண்டொண்டை எழுதி போடுறாங்க, என பணம் காணாமல் போய்விட்டது, இந்த தொகை என்னது காணாமல் போய்விட்டது, அதை கொண்டு வந்து தயவு செய்து வீட்டில் ஒப்படைக்கும், இந்த மாதிரி யாரா கண்டெடுத்தால் கொண்டு வந்து ஒப்படைக்கும் ஒரு அட்ரஸ் என்ன செய்யறாங்க போடுறாங்க. நான் இது சொல்ல வருவது எதற்காக என்று சொன்னால், சமுதாய ரீதியாக நலவு செய்யக்கூடிய உள்ளங்கள், நல்ல விஷயங்கள் நினைக்கக்கூடிய உள்ளங்களுக்கு அல்லாஹு தஆலா நிறைய நன்மைகளை எழுதுவார். இவர்கள் என்ன செய்யறாங்க சொன்னா, அந்த தாய் ஒருவரிடத்துல இந்த பணம் எடுத்துக்கன்னு அந்த வீட்டுக்கு போறாங்க. இந்த மாதிரி போட்டோட அந்த போர்டை பார்த்துட்டு ஒரு இளைஞன் பணத்தை எடுத்துக்கன்னு என்ன செய்யறாங்க, அந்த வீட்டுக்கு போய் கதவை தட்டி, நான் உங்களோட பணத்தை என்ன செஞ்சேன், இந்த கண்டெடுத்தேன் அப்படின்னு சொல்லி பணத்தை கையில கொடுக்கறாங்க. கொடுத்த நேரத்தில் அந்த தாய் கண்ணீர் விட்டு அழுகிறான். இந்த பணத்தை கொடுத்த நேரத்தில் கண்ணீர் விட்டு அழுகிறான். கண்ணீர் விட்டு அழுது விட்டு சொன்னார்கள், இது இப்பொழுது நீங்கள் 13வது நபராக இந்த பணத்தை கொண்டு வந்து தந்துக்கிறீங்க. எனக்கு இதுவரைக்கும் மொத்தம் 13 நபர்கள் இப்படி என்ன செஞ்சிட்டாங்க சொல்லிட்டாங்க, உங்களோட பணம் நாங்க கண்டெடுத்தோம் என்று சொல்லி 13 நபர்கள், நீங்கள் 13வது நபர் என்று சொன்னார். அன்புள்ள சகோதரர்களே, இதுல இருந்து நம்ம நினைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நல்ல உள்ளங்கள் இருக்குது. அல்லாஹு தஆலா நம்ம நினைப்பதை எங்கேயோ அல்லாஹு தஆலா கூலி வழங்குகின்ற இடம் எதுவோ, ஒரு மனிதனுக்கு நல்லது செய்கின்ற உள்ளத்தை அல்லாஹு தஆலா கொடுக்கிறானே. அப்படி என்றால் 12 பேரும் என்ன செய்திருக்கிறார்கள், தனது பணத்தை கொண்டு போய் கண்டெடுத்தேன் என்று சொல்லி என்ன செஞ்சுக்கிறாங்க, கொடுத்திருக்கிறார்கள். அதில் ஒரு இளைஞராக 13வது இளைஞராக என்ன செய்றாரு, இவர் போய் நடக்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டும், எம்மை சூழ எத்தனையோ இளைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்களிலே நாம் சில தவறுகளை நிறைய காணலாம். ஆனால் சில பொழுதுகள் அவர்களுடைய உள்ளங்களிலே மிக முக்கியமான நன்மைகளுக்கான, நல்ல செய்திகளுக்கான அடித்தளங்கள் என்ன செய்யலாம் இருக்கலாம். அவைகளை விதைத்து விட்டோம் என்று சொன்னால் இந்த சமுதாயத்திலே மிகப்பெரிய பயனை நாம் என்ன செய்யலாம் காணலாம்.